வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. ஆப்கானிஸ்தான் போர் செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு உலகம் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தது. இந்த போர் அமெரிக்காவின் எல்லைக்குள் முடியாது. ஆப்கானிஸ்தான் பல பேரரசுகள் நுழைந்து சிக்கிய ஒரு நிலம். பிரிட்டன், சோவியத் ஒன்றியம், இப்போது அமெரிக்கா. வரலாறு மீண்டும் அதே பாதையில் நகர்ந்தது. 2001ஆம் ஆண்டு அமெரிக்கா ஒரே கோரிக்கையுடன் தலிபானை அணுகியது. ஒசாமா பின் லேடனை ஒப்படையுங்கள். தாலிபான் மறுத்தது. அந்த மறுப்பு போரின் அதிகாரப்பூர்வ தொடக்கம். 2001 அக்டோபர் மாதம் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் ஆப்கானிஸ்தானில் வான்வழி தாக்குதலை தொடங்கின. இந்த நடவடிக்கை ஆபரேஷன் என்டியூரிங் ஃப்ரீடம் என்று பெயரிடப்பட்டது. அதன் நோக்கம் தாலிபானை வீழ்த்துவது மற்றும் அல் கைதாவை அழிப்பது. தாலிபான் ஆட்சி அதிர்ச்சியளிக்கும் வேகத்தில் வீழ்ந்தது. காபூல் கைப்பற்றப்பட்டது. தாலிபான் தலைவர்கள் மலைகளுக்குள் ஒளிந்து கொண்டனர். உலகம் நினைத்தது போர் முடிந்தது என்று. ஆனால் ஆப்கானிஸ்தான் அவ்வளவு எளிதான நாடு அல்ல. அது மலைகள், பழங்குடிகள், மறைந்த பாதைகள் நிறைந்த நிலம். போரின் முகம் மாறியது. தாலிபான் நேரடி போரிலிருந்து கொரில்லா யுத்தத்திற்கு மாறினர். திடீர் தாக்குதல்கள், குண்டுவெடிப்புகள், மறைமுக தாக்குதல்கள். அமெரிக்க படைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு தெரியாத எதிரியுடன் மோதிக்கொண்டிருந்தன. இந்த போர் இராணுவத்தில் மட்டும் இல்லை, அது நாடு கட்டும் போர் என்றும் அறிவிக்கப்பட்டது. புதிய அரசு, புதிய அரசியலமைப்பு, பெண்களுக்கு கல்வி, தேர்தல்கள். ஆனால் இந்த மாற்றங்கள் மண்ணில் ஆழமாக வேரூன்றவில்லை. போரின் நீண்ட காலம். பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டனர். அகதிகள், வறுமை, அச்சம். ஆப்கானிஸ்தான் மக்கள் ஒரு போரை விட்டு மற்றொரு போருக்குள் நுழைந்து கொண்டிருந்தனர். ஆண்டுகள் கடந்தன. 2001 தொடங்கிய போர் 2010ஆம் ஆண்டுகளிலும் தொடர்ந்தது. அமெரிக்காவுக்கு செலவு உயர்ந்தது. மனித இழப்பு அதிகரித்தது. உலகம் சோர்ந்தது. 2021 அமெரிக்கா தனது படைகளை திரும்ப பெற்றது. அதே ஆண்டு தாலிபான் மீண்டும் அதிகாரம். 20 ஆண்டுகள் போருக்கு பின் வரலாறு ஒரு வட்டத்தின் முழுமையை அடைந்தது. இந்த ஆப்கானிஸ்தான் போர் ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. வெளிநாட்டு ஆற்றலால் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை மாற்ற முடியுமா? அந்த கேள்விக்கு இன்றும் பதில் இல்லை. நிறைவாக, ஆப்கானிஸ்தான் போர் ஒரு வெற்றியின் கதை அல்ல, ஒரு எச்சரிக்கை. அதிகாரம் துப்பாக்கியால் கிடைக்கலாம், ஆனால் நிலைத்த தன்மை மக்கள் இல்லாமல் எப்போதும் கிடைக்காது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.